நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுவோம். இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தல். சும்மா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிறதுக்கு பேர் மாற்றம் கிடையாது. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்களை கொண்டு வரதுக்கு பேர் தான் அந்த மாற்றம். போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வீணா போனதை எல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தல்ல 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? ஒரு நியூ கவர்னன்ஸ், ஒரு குட் கவர்னன்ஸ் ஒன்னு கொண்டு வரலாமா? நீங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜக ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஓட்டு. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எதிர்க்கணும்? இப்ப அவங்க ஒரு தனித்தனி கூட்டணியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்க கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி நல்லா இருப்போம்? நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த நேரத்துல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணும்ன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணும்ன்றதுக்காக உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. இப்படிதான் இருக்க போது இந்த தேர்தல். இந்த கூட்டணி கணக்கெல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. இந்த அரித்மேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த சத்தியம் வாங்குறது எல்லாம் பொய் சத்தியம், பொய்யர்கள் வாங்குற சத்தியம். அதெல்லாம் நம்பாதீங்க.